மகிழ்ச்சிகரமான நான் கலந்து கொண்ட நிகழ்விலேயே, இதுவரையில் கலந்து கொண்ட நிகழ்விலேயே எனக்கு ஒரு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தந்த நிகழ்ச்சி இது என்பதை நான் தொடக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பின் பெயர் என்ன? பேனாக்கல் பேரவை. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது உருவாக்கினேன் எம்ஜிஆர் பேனா நண்பர்கள் வட்டம், எம்ஜிஆர் பேனா பேரவை. அதைத்தான் அன்றைக்கு நூறுல்லாவர், வேறு யாராக இருந்தாலும் இன்றைக்கு நான் தேதி கொடுத்திருக்கவே மாட்டேன். என்றால் எனக்கு அவ்வளவு முக்கியமான என்னுடைய மாணாக்கர்களுடைய தேர்வை பற்றி, யூபிஎஸ்சி தேர்வை பற்றிய இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன். ஆனாலும் இதில் நான் பங்கேற்று கலந்து கொண்டு என்னுடைய பசுமை நிறைந்த அந்த நினைவுகளை ஷேர் பண்ணணும். இதுவரையிலும் நான் ஷேர் பண்ணதில்லை, தனிமையாக தான் மற்றவங்களோட பேசியிருக்கேன். இவங்க அப்பா எங்களுக்கெல்லாம் ரொம்ப மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரியவராக இன்றைக்கும் எங்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய அப்பா. அன்பிற்குரியவர்களே, நான் இந்த நிகழ்வில் பேசுவதென்றால் குறைந்தது 3 மணி நேரம் என்னால் பேச முடியும். அந்த அளவிற்கு இங்கே கருத்து குவியல்கள், செயல்பாடுகளின் நிலைப்பாடுகள், ஒவ்வொரு சேவையாளர்கள், இந்த சேவையாளர்களை பற்றி பேசுவது, நம்முடைய ராணி மைந்தன் இந்த நூலை வடிவமைத்ததனுடைய சிறப்புகளை பற்றி பேசுவது, நம் மோகன்தாஸ் அவர்களை பற்றி, என்சிஎம் அவர்களை பற்றி பேசுவது, இந்த அமைப்பினுடைய சேவைகளை பற்றி பேசுவது என்றால் நேரம் போதாது. அவ்வளவு செய்திகளை சொல்ல வேண்டும், அவ்வளவு இருக்கு. அதுவும் குறிப்பாக என்சிஎம் அவர்கள் மிக சிறப்பாக காரியமாற்றியிருக்கிறார். அதை சிறப்பாக நம்முடைய ராணி மைந்தன் சிறப்பாக தொகுத்திருக்கார். இவரை பற்றி எனக்கு மிக மிக சிறப்பாக சொன்னதே அண்ணன் ஆரமி அவர்கள்தான். ராணி மைந்தன் அவர்களை பற்றி எனக்கு சொன்னவர் அண்ணன் ஆரமி அவர்கள். ஆகவே வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி என்பதைப் போல அந்த பெருமையை பெற்றவர். 3000ற்கு மேற்பட்ட பேட்டி கட்டுரைகளை எழுதி பல்வேறு தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை வடிவமைத்து, இப்படி பல சிறப்புகளை பெற்றிருக்கின்ற ராணி மைந்தன் அவர்களை பற்றி பேசுவதென்றாலே எனக்கு நேரம் போதாது. அதனால் இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆகுதேங்கிற வருத்தத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களையெல்லாம், அதாவது ஆற்றலாளர்களையும் அறிவாளிகளையும் திறமையாளர்களையும் சிந்தனையாளர்களையும் சமூக அக்கறையாளர்களையும் சேவையாளர்களையும் பேசுவதென்றால் அதைவிட வாழ்க்கையில் உயர்ந்த பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. இங்கே படித்த சான்றோர் பெருமக்கள், பல துறைகளில் பணிபுரிந்து அனுபவம் பெற்றவர்கள், சேவையாளர்கள், பயன்பெறுவோர் என இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். உங்கள் மத்தியில் நான் நீண்ட நேரம் இருந்து பேசினால் அதுதான் பொருத்தம். ஆனால்
நீங்களெல்லாம் எதிர்பார்த்த அளவிற்கு நான் விரைவில் விடைபெற வேண்டிய ஒரு நெருக்கடி, அது வேறு எதுவும் இல்லை. வர இருக்கின்ற யூபிஎஸ்சி முதன்மை தேர்வில் ஏறத்தாழ இதுவரையில் என்னுடைய மாணவர்கள் 260க்கு மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்று போகிறார்கள். அது 300ஐ தாண்டும். அவர்களுக்கான இந்த தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றிய ஒரு மிகப்பெரிய கலந்துரையாடல். அது முக்கியமான பணி அல்லவா? அதனால்தான் அதையும் தவற விட்டுவிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த கடமையிலிருந்தும் தவறு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கே கலந்து கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நான் நூருல்லாவிடம் முதலிலேயே சொல்லிவிட்டேன். ஏன்னால் எனக்கு நூருல்லா அவர்கள் இன்று நேற்றில்லை, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்திலே இருந்து அவர் என்னோட தொடர்பில் இருக்கிற நண்பர்களில் அவரும் ஒருவர், ஒரு பத்திரிகை நண்பர்களில். இந்த பேனா நண்பர்கள் வட்டம் என்பது, பேரவை என்பது இன்றைக்கு எல்லாம் யூடியூப், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படி வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கு நாங்கள் வைத்திருந்த பேனா நண்பர்கள் வட்டம் இருக்கிறதல்லவா, பேரவை இருக்கிறதல்லவா, எல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிடுறேன். அன்றைக்கு எங்களுக்கு இந்த தகவல்களை சேகரித்து அனுப்புவதற்கு கையில் காசில்லை. அதனால் யாருக்கெல்லாம் இந்த தகவல் வேண்டுமோ அவர்கள் நீங்கள் கட்டணத்தை செலுத்தி தபாலை பெறலாம் என்ற அன்றைக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா வந்து ஒரு வசதி இருந்தது. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு முகவரிக்கு அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கடிதத்தை நூருல்லாவுக்கு அனுப்புகிறோம். அப்போ நம்ம ஸ்டாம்ப் போட்ட வேண்டியதில்லை. அந்த தபால் போய் சேர்ந்தால் அவருக்கு பெனால்ட்டி போட்டு அவர் இடத்துல வாங்கிக்குவாங்க. அப்படி நூற்றுக்கணக்கான தபால்களை, அப்போ ஜெராக்ஸ் வசதி கிடையாது, எதுவும் கிடையாது. என்ன தெரியுமா, வேற ஒன்றும் இல்லை, புரட்சி தலைவருடைய ஒரு திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தின் தலைப்பை பற்றி விரிவாக்கம், அவருடைய பாடல் வரிகளை பற்றி விரிவாக்கம், அவருடைய வசனங்களை பற்றி விரிவாக்கம். இங்கு ஒரு திரைப்படம் எவ்வளவு நாள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்படி புரட்சி தலைவரின் புகழை பரப்புவதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. அதைத்தான் பேனா நண்பர்கள் வட்டம், பேனா நண்பர்கள் பேரவை முன்னெடுத்து பணியாற்றியது. அதனால்தான் நான் இன்று வரை அவருடைய பாதையில் அவருடைய எண்ணத்தை, சிந்தனையை பின்பற்றி வாழ்ந்து காட்டி வழிகாட்டு என்ற கொள்கையை நான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பேரவை என்பது, அதுவும் பேனா நண்பர்கள் வட்டம் என்பது, அது ஒரு சாதனை சரித்திரம். இதிலே உறுப்பினராக இருக்கின்ற உங்கள் அத்தனை பேர்களையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு லேனா தமிழ்வாணன் அவர்கள் எனக்கு ஒரு நெருங்கிய நல்ல நண்பர். அவருடைய அப்பா காலத்திலேயே நாங்களெல்லாம் புரட்சி தலைவரை பற்றி அவருக்கு அவர் பெருமை சேர்த்த விதம், பாராட்டிய விதம், அவைகளை பற்றியெல்லாம் சொல்லி நேரடியாக சென்று நாங்கள் வாழ்த்தியிருக்கிறோம். ஆகவே அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். அவரும் உடல் நலனை பேணி பாதுகாப்பதில் அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் இருவருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். என்ன சார், am I correct? யாகாவாராயினும் சொல்லுக்கு மாத்திரமல்ல சுவைக்கும் சேர்த்து வள்ளுவன் சொன்னான் என்பதை எல்லோரும் மறந்து விட்டார்கள்.
புதிதல்ல, உங்களுக்கு புதிதாக இருக்கு. நான் என்ன செய்யட்டும்? நாக்கு சுவைக்கு அடிமையானால் ஒரு மனிதன் உடல் நலத்தில் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. நாக்கு, அந்த சொல், நாவன்மை அது சரியாக சொல்லவில்லை என்றால் அவன் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சொல்லிழுக்கப்பட்டு, அது அதற்கு மாத்திரமல்ல, உடல் நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டுமென்றால் நாகாக்க. ஆகவே நான் இப்படியெல்லாம் ஒன்று பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு நேரம் போதாது. மணி என்ன? அதாவது நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது இந்த பேனா நண்பர்கள் வட்டத்தை, பேரவையை உருவாக்கி அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அழகாக கையெழுத்து எழுதக்கூடிய மாணவனை அழைத்து அவனுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து எழுத சொல்லுவோம். ஏன்னா ஒரு நகல் குறைந்தது 3 பக்கம் 4 பக்கம் இருக்கும். ஒன்றை எழுதி நகல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதையே அவர் தொடர்ந்து எழுதணும். இப்படி கிட்டத்தட்ட 60, 70, 80, 90, 100 என்று எடுக்கணும். அவருக்கு தலைவருடைய திரைப்படத்தை காண்பித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து அந்த நகலை உரியவர்களுக்கு அனுப்புவோம். எங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கறதும் திரைப்படத்துக்கு செலவழிக்கிறது மட்டும்தான் எங்கள் காசு. மீதி எல்லாம் இலவசமாக அவர்களே, சம்பந்தப்பட்டவர்களே அதற்கு கட்டணத்தை செலுத்தி படிக்கணும். இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, பேனா நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி, பேரவையை உருவாக்கி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழை அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பரப்பி வருகின்ற தொண்டர்களில் ஒருவன் நான் என்பதில் பெருமைப்படுகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஆற்றலாளர்களை பார்ப்பது அரிது. ஒரு திரைப்படத்தினுடைய அந்த படத்தினுடைய தலைப்பு திருடாதே, நான் ஆணையிட்டால் விவசாயி. நீங்கள் அந்த படத்தினுடைய தலைப்பு அவருக்கு அமைந்ததைப் போல் வேறு எந்த நடிகருக்கும் அமையவில்லை. எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான், தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். ஒரு கருத்தை, கொள்கையை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். இப்படி நாங்கள் எல்லாம் சிலாகித்து ஒரு திரைப்படத்தை பற்றி, திரைப்பட பாடல்களை பற்றி, திரைப்படத்தின் தலைப்பை பற்றி, வசனத்தை பற்றி விரிவாக எழுதி சக மாணவர்களுக்கு அனுப்பி அவர்களை எல்லாம் எங்களுடைய பாதையில் பயணிக்கின்ற வகையில் அவர்களை உருவாக்கினோம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இந்த பாடல்களை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக சொன்னால் நேரம் போகிறதே தெரியாமல் நீங்கள்லாம் அப்படியே அமர்ந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட பாடல்கள், அப்படிப்பட்ட வசனங்கள்,
அப்படிப்பட்ட திரைப்படத்தின் தலைப்பு, ஒரு திரைப்படத்தின் தலைப்பை அதாவது என் முகவரி தந்த என் தலைவனை பற்றி பேசுவதிலே தான் சைதை துரைசாமிக்கு சிறப்பே தவிர என்னை பற்றி பேசுவதால் அது சிறப்பல்ல. அந்த கடந்து வந்த பாதையில் நான் பயணித்த அந்த பயணத்தில் எந்த மூலப்பொருள்? என் தலைவன் எம்ஜிஆர் தான் மூலப்பொருள். ஒரு சாமானியனான சாதாரணமான என்னை நான் கடந்து வந்த பாதையில் நான் அவருக்காக செய்த அந்த தியாகத்திற்காக என்னை முதலாக 21 வயதில் என்னை முதல் தியாகி என்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்னை 21 வயதில் சைதாப்பேட்டை தொகுதியினுடைய அமைப்பாளர் என்று அறிவித்தார். 21 வயதில். யாருடைய தொகுதி? முதலமைச்சருடைய தொகுதி, தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய தொகுதி. இந்த தொகுதி இதுதான், இந்த இடம். அப்படி என்னை அங்கீகரித்து எனக்கு ஆலோசனைகள் சொன்னார், நீ எப்படி இருக்க வேண்டும் என்று. இங்கே சேவையாளர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த சேவையாளர்களைப் போல் அவர் அன்றைக்கு எனக்கு சொன்னார் 3 அறிவுரைகள். அதில் 2 மாத்திரம் சொல்லுகிறேன். பொது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைத்துக்கொள். ஒரு எம்ஜிஆரின் தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் துரைசாமியைப் போல் இருக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னார். அதை இன்று வரையில் நான் கடைப்பிடித்து வருகிறேன். இன்னொன்று அரசியல் ரீதியானது, அதை நான் வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லுகிறேன். ஆக அப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் பேனா நண்பர்கள் வட்டம் பேரவை உருவாக்கப்பட்டு அவரின் பெரும் புகழை பரப்பி சமூக மாற்றத்திற்கான இளைஞர்களை அந்த பாதையிலே கொண்டு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் கொடை வள்ளல் தன்மையை, அவருடைய சேவையை மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்று அதை பரப்புவதற்கு இளைஞர்களை தயார் செய்கின்ற ஒரு அமைப்பாக எங்களுடைய அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பின் வாயிலாக சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைத்தோம். சேவை என்றால் என்ன? அதாவது தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடிப்போய் உதவி செய்தல். தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடிப்போய் உதவி செய்வது பிரதிபலன் பாராத சேவை. சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணி அந்த மனிதனை தேடிப்போய் உதவி செய்தல். இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாதை. பிரதிபலன் பாராத சேவை. எந்த சூழ்நிலையிலும் அந்த தேவைப்படுவோரை தேடிப்போய் உதவி செய்கின்ற பணியில் இருக்கின்ற சிறப்பு, மதிப்பு, மரியாதை, பாசம், பரிவு, நேசம், அன்பு இவை வேறு எதிலேயும் கிடையாது. ஆகவேதான் இந்த சேவையாளர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற இந்த நிகழ்வில் இந்த சேவையாளர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை பாராட்ட வேண்டும். நம்முடைய ராணிமைந்தன் எழுதிய புத்தகத்தை வெளியிட வேண்டும். லேனா தமிழ்வாணன் வருகிறார், அவரை போல சேவையாளர்கள் வருகிறார்கள். அவருடைய தலைமை உரையை கேட்க வேண்டும். சேவையாளர்கள் ஒவ்வொருவரும் ஆற்றிய பணிகளை பற்றி கேட்க வேண்டும், பேச வேண்டும்.
என்றெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட முக்கியமானது போட்டித் தேர்வில் அடுத்த மாதம் கலந்து கொள்ளுகின்ற மாணவர்களுடைய வெற்றி முக்கியமல்லவா? அதற்காகத்தான் நான் இப்பொழுது செல்லுகிறேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும். இந்த அம்மா உணவகம் மூலவர் மாதிரி அதுக்கு நீங்க தான் மூலவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை மட்டும் ஒரு சொல்லிட்டீங்கன்னா. சரி, ரைட். அதாவது இந்த அம்மா உணவகத்தினுடைய ஆணிவேர் மனிதநேய அறக்கட்டளையை நான் 2005ஆம் ஆண்டு தொடங்கினேன். மனித நேயம் என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரில் தொடங்குவதை விட மனிதநேயம் என்ற பெயரில் தொடங்க வேண்டும் என்பதற்காக 2005ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் பிறந்த நாளில் உருவானது மனிதநேயம். அந்த மனிதநேயத்தின் சார்பாக சேவையினுடைய அடையாளமாக முதலாக தொடங்கப்பட்டது தான் மலிவு விலை உணவகம். அந்த மலிவு விலை உணவகத்தை சைதாப்பேட்டை பூக்கார தெருவில் நான் உருவாக்கினேன். அப்பொழுது உருவாக்கப்பட்டது தான் அந்த 1 ரூபாய்க்கு இட்லி 1 ரூபாய், 5 ரூபாய்க்கு கலவை சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் என்ற அந்த திட்டத்தை முதலாக பூக்கார தெருவில் 2005ஆம் ஆண்டு தொடங்கினேன். 6 ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக நிற்க வைத்தார்கள். அந்த தேர்தலிலே நான் வெற்றி பெற்று ஏறத்தாழ 5,19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக நான் அந்த வாய்ப்பை பெற்றவுடன் இந்த மக்களுக்கு சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று இந்த திட்டத்தை பற்றி அம்மாவிடம் சொன்னேன். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 1 ரூபாய்க்கு இஸ் இட் பாசிபிள் மிஸ்டர் சைதை? 5 ரூபாய்க்கு சாப்பாடு இஸ் இட் பாசிபிள்? எஸ்மா, டெஃபினட்டா என்று சொன்னவுடன் அவர்கள் 2 IAS அதிகாரிகளை, தலைமைச் செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களையும் வெங்கட்ராமன் என்ற IAS அதிகாரி 2 பேரையும், நீங்கள் டிஸ்கஸ் செய்து இது சரி என்று எனக்கு ரிப்போர்ட்டு கொடுத்தால் உடனடியாக அறிவிக்கலாம் என்று சொல்லி அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதன்படி நான் அவர்களிடத்தில் 1 கிலோ அரிசி ரேஷன் அட்டைக்கு நீங்கள் 1 ரூபாய் என்று கொடுக்கிறீர்கள். அப்படி என்றால் அந்த 1 ரூபாய்க்கு கொடுக்கிற இட்லியை மலிவு விலை உணவகத்துக்கு நீங்கள் வழங்கினால் அதிலே 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்க முடியும். 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்க முடியும் என்றால் எத்தனை இட்லி வருகிறது? 1 கிலோ அரிசியில் 66 இட்லி. அந்த 66 இட்லிக்கு என்ன செலவு? சாப்பாடு எப்படி வருகிறது? கலவை சாதம் 13 சாப்பாடு கிடைக்கும். ஒரு சாப்பாடு 5 ரூபாய் என்றால் 65 ரூபாய். இப்படி புள்ளி விவரங்களை ஒவ்வொன்றாக சொல்லி அடுக்கி தயிர் சாதம் 3 ரூபாய், இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் விளக்கி நான் பேசிய பொழுது IAS அதிகாரிகள் அசந்து போனார்கள். அதை உடனடியாக சொல்லி உருவானது தான் இந்த சமூக புரட்சி திட்டம் அம்மா உணவகம். மலிவு விலை உணவகம் என்று ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது. அதற்கு பெயர் வைத்ததும் நான் தான். அம்மா உணவகம் என்று பெயர் மாற்றியதும் நான் தான். இந்த உணவகத்தை பற்றி உலக மேயர்கள் மாநாட்டில் மலேசியாவில் இந்த மிகப்பெரிய உலக மேயர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் நான் பேசிய பொழுது அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்றார்கள். ஏழை எளியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு காலை சிற்றுண்டி 5 ரூபாய், மதிய சாப்பாடு 8 ரூபாய்,
மாலை சிற்றுண்டி 5 ரூபாய் அல்லது 6 ரூபாய் சப்பாத்தி, 15 20 ரூபாய் இருந்தால் ஒரு நாளை கடத்தி விடலாம் என்ற பொருளாதாரத்தில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு அட்சய பாத்திரமாக அமைந்ததுதான் அம்மா உணவகம். ஆகவே அது போன்ற சேவையை இங்கே வந்திருக்கின்ற பெருமக்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சக மனிதனை உறவாக எண்ணி அவனுடைய சங்கடங்களை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வகையில் அமைந்ததுதான் அம்மா உணவகம். மனிதநேய அறக்கட்டளையின் வாயிலாக உருவானதுதான் மனிதநேய இலவச IAS கல்வி அறக்கட்டளை. இன்றைக்கு 5000க்கு மேற்பட்டவர்கள் உயர் பதவியில் IAS IPS IFS என்று உயர் பதவியில் 44,000 பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் அரசினுடைய கடைநிலை பணியிலிருந்து கிராம நிர்வாக அலுவலகத்திலிருந்து மேல் பதவியில் வரை. இப்படி இந்த 21 ஆண்டு காலங்களில் தமிழக மக்களுக்கு நாம் ஆற்றியிருக்கின்ற அரும் பணிகள் இன்னும் எண்ணற்ற ஏராளமான பணிகள். அவைகளை பற்றி எல்லாம் சொன்னால் அது சுய புராணமாக இருக்கும். நீங்கள் விரும்பி கேட்டதால் இந்த கருத்தை நான் சொன்னேன். தெரிஞ்சுக்கணும் சார். இப்போ செய்தித்தாள் வழியா இந்த எஜுகேஷன் இதெல்லாமே நம்ம படிக்க முடியும். இப்போ உள்ளது படிக்க முடியும். இந்த பழைய விஷயங்கள் கடந்து வந்த பாதை மகிழ்ச்சி இன்னும் இருக்குது ஏராளமாக. அந்த பாதையெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு வச்சிருக்கோம் சார். அதான் இல்லை அது உண்மை. ஆனால் அதுக்கு இந்த சேவை பற்றியே பேசுவதென்றாலே ஏராளமான சேவைகள். இன்றைக்கு நீங்கள் மாணவர்களுக்கு வழங்குகின்ற கல்வி மட்டுமல்ல, பாட புத்தகங்களை எல்லாம் அன்றைக்கு இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கியவன் நான். மனிதநேய அறக்கட்டளை அரசு பள்ளிகளில், மாநகராட்சி பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை இலவசமாக வழங்கி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மிகப்பெரிய அளவில் உதவி செய்தோம். மாணவர்களுக்கு ஆடை வழங்குவது, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குவது என பல சலுகைகளை மாணவர்களுக்கு வழங்கி கல்வியில் அவர்களை முன்னேறுவதற்கு 2005ஆம் ஆண்டிலிருந்தே நாங்கள் செயல்பட்டோம். ஆகவே பல விஷயங்களை நான் அடுத்தடுத்த கூட்டங்களில் நான் பேசுகிறேன். நம்மளுடைய NC மோகன்தாஸ் அவர்களை பற்றி ராணி மைந்தன் எழுதிய நூல் வெளியிட்டு சேவையாளர்களை எல்லாம் இங்கே அழைத்து அவர்கள் வாயிலாக ஏறத்தாழ 90,000 ரூபாய்க்கு இங்கே உதவி வழங்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நான் தொடக்கத்திலே போவதற்கு நீங்கள் பொறுத்தருள வேண்டும். நான் ஒரு சமூக மாற்றத்திற்கான பணியிலே ஈடுபட்டு மாணவர்களை தயார் செய்கிறேன். அந்த வெற்றியாளர்களை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு டெல்லியிலே இருந்து ஒரு உயர்மட்ட குழு வந்திருக்கிறது. அந்த குழுவோடு நான் கலந்து பேசி மாணவர்களை தயார் செய்ய வேண்டும். அந்த தயார் செய்கின்ற பெரும் பொறுப்பு முக்கியத்துவம் தந்து அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் நான் இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்து சேவை செய்கின்ற பெருமக்களை பாராட்டி வாழ்த்தி பல்வேறு பணிகளிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், பாரதியாரின் பேத்தி அவர்கள் வந்திருந்தார்கள், அவர்களையும் நான் பாராட்டி வாழ்த்தி இங்கே சேவையாளர்களுக்கெல்லாம் நான் கிரீடம் சூட்டி அவர்களை நான் மகிழ்வித்து இந்த சேவை என்ற ஒன்றை சுவாசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் சேவையை சுவாசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஆகவே இந்த சேவை செய்கின்ற அனைத்து பெருமக்களையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்களோட சேவையில் இன்னொரு இதாக இருக்குது. இந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு அதோட ஒரு செயலாளர் இதாக இருக்கார். அவரையும் உங்கள் கையால் கௌரவிச்சுட்டா நல்லாயிருக்கும். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட கோபிநாத் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சைதையார் அவர்கள் சால்வை அணிவித்து தன்னுடைய மரியாதையை தெரிவிக்கிறார்கள். ஊராசிரியர் ராணி மைந்தன் அவர்களுக்கு அந்த இயக்குனை தலைவர் ராணி மைந்தன் அவர்கள் புக் எடுத்துருவாங்க. சார் அப்படி தெரியும். சேவையாளர் சுந்தரி சங்கர் அவர்களுக்கு அவர்களுடைய சேவையை பாராட்டி சைதையார் அவர்கள் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எல்லாமே உரை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க